அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. மார்க் 6:51 அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். சீஷர்கள் என்ன பண்றாங்க? சாயங்காலத்திலே படகுல செல்கிறார்கள். இயேசு அவர்களோடு இருக்கவில்லை. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை. அப்போ காற்று எதிராக இருக்கிறது, இவர்களால் தண்டு வலித்து முன்னேறி செல்ல முடியவில்லை. அப்ப சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காற்று இருக்கிறது பாருங்க. முன்னேற முடியாம நம்மளை தடுக்கும்படியாய் எதிர்காற்று போன்ற பிரச்சனைகள். இன்னைக்கு ஒருவேளை, என்ன பிரதர், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதுல ஒரு தடங்கள், எங்கிட்டு முன்னாடி போலான்னு என்ன பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எதிர்காற்றின் அனுபவம். ட்ரை பண்றான், ஆனா அங்க தடை வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஆமென். இவர்கள் தண்டு ஒலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டாராம். இன்று நீங்கள் வருத்தப்படுகிறதை இயேசு காண்கிறார். உங்கள் சூழ்நிலை அவருக்கு நன்கு தெரியும். உங்கள் கண்ணீரை அவர் என்று துடைப்பார். உங்கள் வருத்தத்திற்கு இந்த ஒரு முடிவை கொண்டு வருவார். ஆமென். அப்ப இயேசு என்ன பண்றார்? இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடந்து வருகிறார். கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். கடலின் மேல் நடந்து வருகிறார். அப்போ உங்க சூழ்நிலையின் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இன்று நான் சொல்லுகிறேன், உங்கள் சூழ்நிலைகளின் மேல் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. இன்று நான் சொல்லுகிறேன், உங்கள் கடனின் மேல் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் வியாதியின் மேல் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் தொழிலின் மேல் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. உங்கள் சூழ்நிலைகளின் மேல் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. எதிர்காற்றா இருக்கலாம், கவலை வேண்டாம், இயேசு இருக்கிறார். ஆமென். அப்போ அவர்கள் இயேசுவை கண்டு அலறினார்களாம் இன்னும் அதிகமாய். யோசிச்சு பாருங்க, இவங்க நைட்டு ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படி போறோம் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு உருவம் போச்சுன்னா எப்படி இருக்கும்ல? அப்போ எதிர்காற்றினால் இவர்கள் வருத்தப்படுகிறார். இப்பொழுது எதிர்பாரா விதமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார், அலறுகிறார்கள். இன்று உங்க வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், இயேசு எதிர்பாரா விதமாய் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். இது எப்படி ஆண்டவர் தானான்ற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் கிரியை செய்றேன். எதிர்பாரா விதத்திலே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்வார். ஆமென். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இயேசு சொல்றாரு, அப்படி நடந்து போய் யோசிச்சு பாருங்க, அவர் கடல் நடந்துட்டே பேசுறாரு. கலங்காதீங்க, நான் தான் பயப்படாதுங்கிறாரு. சொல்லிட்டு அவர்கள் இருக்கிற படவில் ஏறினார். ஏதோ தரையிலிருந்து ஏறினார் இல்ல, கடல்ல நடந்துகிட்டே ஏறுறாரு. ஆமென். அப்போ இயேசு உங்க சூழ்நிலையின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அவர் இன்று உங்கள் வாழ்க்கையில ஸ்டெப் இன் பண்றாரு. ஆமென். அவர்கள் இருந்த இடத்துல, அவர்கள் இருந்த படவில ஏறுகிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது காற்று அமர்ந்தது. இயேசு வெளியே இருக்கிற வரைக்கும் காற்று அமரவில்லை. அவர்களுடைய படவில் ஏறின பொழுது காற்று அமர்ந்தது. இன்னும் உங்க வாழ்க்கையில இயேசுவை வரவழைங்க. இயேசு அழைத்து, ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க ஸ்டெப் இன் பண்ணுங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, நான் முடிவெடுத்தது போதும், நான் முயற்சித்தது போதும், நீங்க வாங்கன்னு கேளுங்க. அவர் வருவார். அவர் வந்ததும் காற்று அமர்ந்தது. ஆமென். காற்று அமரவும், அது எதிர்காற்றா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காற்றா இருந்தாலும் சரி, அது அமரும். ஆமென். எனவே ஆண்டவர் அந்த ரூட் இஷ்யூக்கே போய் அந்த ரூட் இஷ்யூவை டீல் பண்றாரு. ஆமென். எனவே உங்க வாழ்க்கையில இன்று நீங்கள் பிரமிக்கத்தக்க ரீதியில, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே இயேசு கிரியை செய்ய விரும்புகிறார். அவரை வரவழையுங்கள், அவரை அழையுங்கள். அவர் உள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையிலே வந்து முதலாவது உங்கள் பயத்தை நீக்கி போடுவார். அடுத்து ஒரு தைரியத்தை கொடுப்பார். அடுத்து உங்க சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். உங்களுக்கு நீங்க பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.